Hello, dear students. Welcome you all to this lifelong learning access program. Once again, we are all meeting for another interesting lesson. So, in today's session, you will learn how to give reasons using the conjunctions because, as, and since. So, these words are used to explain why something happens or to give a justification for an action or statement. அதாவது நாங்க இப்ப ரீசன்ஸ் கொடுக்கறதுக்கு ரைட் தமிழ்லயா இருக்கட்டும் இங்கிலீஷ்லயா இருக்கட்டும் ரீசன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கிலீஷ்ல கன்ஜங்ஷன்ஸ் என்று ஒன்று பாவிக்கிறோம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ்ன்றது அல்ல லிங்கிங் வேர்ட் ரெண்டு இணைக்கிற வேர்ட்ஸ் பாவிப்போம். அதுல முக்கியமா பிகாஸ், ஆஸ், சின்ஸ்ன்றதை நாங்க பாவிப்போம். அப்ப இந்த இந்த மூன்றும் எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எங்களால பாவிக்கலாம்ன்றதை இந்திய லெசன்ஸ்ல நாங்க பார்க்க போறோம். இந்த பிகாஸ், சின்ஸ், ஆஸ் நீங்க பாவிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களோட டே டு டே கன்வர்சேஷன்ல நீங்க எதை பாவிக்கிறவராளா இருப்பீங்க. பாவிச்சாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த பிகாஸ்ன்றது எங்க பாவிக்க வேண்டி வரும், சின்ஸ் அல்லது ஆஸ்ன்றது நாங்க எங்க பாவிக்கலாம்ன்றது சில டைம்ல உங்களுக்கு தெரியாத விஷயமாண்டா இருக்கு. ஸோ அதை இன்றைக்கு நாங்க இந்த லெசன்ஸ்ல தெளிவுபடுத்த போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் டைவ் இன்டு த செஷன். நான் சொன்னது போல when we use because we are focusing on the reason. அப்ப நாங்க ஒரு ரீசனுக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த பிகாஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ நாங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கும் போது இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களோட தெளிவுக்காக உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரிசால்ட்ஸ், another one is ரீசன். அப்ப ரிசால்ட்ஸும் இருக்கு, ரீசனும் இருக்கு. அப்ப நான் இங்க ரீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது நான் இங்க பிகாஸ்ன்றதை பாவிக்கிறேன். பாருங்க, ஐ லேர்ன் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை நாலேஜ். ரிசல்ட் என்ன, நான் ரிசல்ட் அதோட விளைவு என்ன, நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். காரணம் என்ன, பிகாஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை நாலேஜ். இந்த நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்றத காரணத்தினால ஆங்கிலம் படிக்கிறேன். ஸோ அப்ப இந்த ரீசனுக்குரிய ரிசல்ட்ஸ் தான் ஐ லேர்ன் இங்கிலீஷ். அந்த காரணம் என்ன, பிகாஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். அப்ப இங்க ரீசனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை நாலேஜ். அப்ப லேர்ன் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் நாலேஜ். அப்ப இங்க பிகாஸ் நான் பாவிக்கிறேன்னா ரிசல்ட்டை விட ரீசனுக்கு நான் இங்க ஃபோக்கஸ் பண்றதால தான் அந்த பிகாஸ்ன்றது அந்த கன்ஜங்ஷன் அல்லது அந்த லிங்கிங் வேர்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல வருது. We all go to the restaurant this Sunday. Remember that this Sunday என்றக்குள்ள this வரக்குள்ள நாங்க எந்த விதமான prepositionsum யூஸ் பண்ண முடியாது. So we all go to the restaurant this Sunday because Sam is celebrating his birthday this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரும் போறோம். காரணம் என்ன, சாம் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றதா. இப்போ ரெஸ்டாரண்ட் போறது எங்களுக்கு யூஸ்வலான விஷயமா இருக்கலாம். என்ன காரணத்துக்காக போறோம், இப்போ அந்த காரணத்துக்கு நான் முக்கியம் கொடுக்குறேன். காரணம் என்ன, சாம் அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றேன். So we all go to the restaurant this Sunday because Sam is celebrating his birthday this Sunday. அப்ப சாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ற காரணத்தினால தான் நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். அப்ப இங்க இந்த காரணம் தான் இம்பார்ட்டன்ட். I didn't talk with Arun. நான் அருணோட பேசல because he lied to me. அவர் எனக்கு பொய் சொன்னேன். அவர் எனக்கு பொய் சொன்ன காரணத்தினால நான் அவரோட பேசல. அப்ப இங்க காரணம் முக்கியம். Here the reason comes first. So reason is important here. So because he lied to me, I didn't talk with Arun. அருண் எனக்கு பொய் சொன்ன காரணத்தினால நான் அவரோட பேசல. அப்ப இங்க காரணம்ன்றது முக்கியம் வரக்குள்ள பிகாஸ் he lied to me. பிகாஸ் என்றது நாங்க இங்க பாவிக்கிறோம். The government will impose curfew. Curfew right அமல்படுத்துறதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் impose curfew because there could be violence after the election. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏதாவது என்ன சொல்றது வயலன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள ஏதாவது சண்டைகள் அல்லது போராட்டங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால அரசாங்கம் கர்ஃபியூ ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும். அப்ப என்னது ஏதாவது வயலன்ஸ், அதாவது சட்டவிரோதமான போராட்டங்களோ அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் தீவிரமான நடவடிக்கைகள் இருக்கும் போது அந்த இருக்கிற காரணத்தினால அரசாங்கம் கர்ஃபியூ போடும். அப்ப பார்த்தோம்னா இங்க இந்த பிகாஸ் தேர் குட் பி வயலன்ஸ் ஆஃப்டர் தி எலெக்ஷன்.
அந்த வயலன்ஸ் இருக்கக்குள்ளதான் அப்ப இந்த அந்த காரணத்துக்காக அந்த கவர்மெண்ட் கர்ஃப்யூ போடுது. ஸோ இப்போ இங்க நான் பிகாஸ கொடுக்குறேன். I will go abroad because I want to learn a lot of money. I want to earn a lot of money. Because I want to earn a lot of money. எனக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும். ஸோ நான் எங்க போறேன்? ஃபாரின் போறேன். அப்ப பிகாஸ் நான் நிறைய காசு சம்பாதிக்கணும் என்ற காரணத்துக்காக ஃபாரின் போறேன். தமிழ்ல உங்களுக்கு சொல்ல போனா நான் நிறைய காசு சம்பாதிக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக ஃபாரின் போறேன். Because I want to learn a lot of money. I will go abroad. Don't smoke because it is injurious to health. என்னது? அது எங்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிறது காரணத்தினால புகைக்க வேண்டாம். பாருங்க கீழே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் அப்படி. I learn English because I want to improve my knowledge. We will go to the restaurant this Sunday because Sam is celebrating his birthday this Sunday. I didn't talk with Aaron because he lied to me. The government will impose curfew because there could be violence after the election. I will go abroad because I want to because I want to earn a lot of money. Don't smoke because it is injurious to health. அப்ப இந்த காரணத்தினால இது நான் செய்யறேன் காரணத்துக்கு நான் முக்கியம் கொடுக்கும் போது பிகாஸ்ன்றது உங்களோட நீங்க அந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சரி. அப்ப இன்றைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க பிகாஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போறீங்கன்னா அதுக்கு நீங்க பிகாஸ் ஆட் பண்றீங்கன்னா நீங்க அந்த காரணத்துக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். I joined this class free session because I want to get more knowledge in English. நான் இந்த ஃப்ரீ செஷனுக்கு ஜாயின் பண்றேன் காரணம் நான் நிறைய இதை விட இன்னும் அதிகமான நாலேஜை பெற்றுக்கொள்ளணும் என்ற காரணத்தினால இந்த ஃப்ரீ செஷனுக்கு நான் ஜாயின் பண்றேன். அந்த காரணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இப்ப இங்கதான் நான் அந்த பிகாஸ்ன்றதை பாவிக்கிறேன். அது போல ஆஸ் அல்லது சின்ஸ்ன்றதை நான் அங்க பாவிக்கலாம்ன்றதை பார்ப்போம். So we often use as or since when we want to focus more on the result than the reason. அதாவது இப்ப பிகாஸ் நான் ரீசனுக்கு முக்கியம் கொடுக்கும் போது பிகாஸ் யூஸ் பண்ணது போல ரிசல்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆஸ் அல்லது சின்ஸை யூஸ் பண்றேன். இப்ப எங்க ரிசல்ட் என்னது? விளைவு என்ன? ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் படிக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அதுக்குரிய காரணம் என்ன? ஆஸ் ஐ எம் டூயிங் டிகிரி ப்ரோக்ராம். நான் டிகிரி ப்ரோக்ராம் செய்யறதால ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ காரணம் எனக்கு ஆஸ் ஐ எம் டூயிங் அ டிகிரி ப்ரோக்ராம், அது காரணம். அப்ப அதுக்குரிய ரிசல்ட்ஸ் என்ன? ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எனக்கு தேவைப்படுது, நான் படிக்கிறேன். அப்ப இங்க ரிசல்ட்டுக்கு அதனுடைய விளைவுக்கு நான் இங்க முக்கியம் கொடுக்கிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஆஸ் ஐ எம் டூயிங் a degree program. We don't have any dessert tonight since you ate the ice cream last night. So நேற்று நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதால இன்றைக்கு உங்களுக்கு எந்த வித டிசர்ட்டும் இல்லை. அப்ப இங்க என்ன? இன்றைக்கு டிசர்ட் இல்லைன்றதான் முக்கியம். அதுக்கு நீங்க முக்கியம் கொடுக்குறீங்க. அதுக்குரிய காரணம் என்ன சொல்றீங்க? நேற்று நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, சோ இன்றைக்கு இல்லை. இப்ப இன்னைக்கு இல்லைன்றதுதான் அங்க அந்த ரிசல்ட் தான் முக்கியமா வருது. அப்ப வரக்குள்ள நீங்க சின்ஸ்ன்றத பாவிக்கிறீங்க. ஐ வாண்டட் டு ஈட் சம்திங் ஃபர்ஸ்ட் சின்ஸ் ஐ வாஸ் ஹங்க்ரி. எனக்கு சரியான பசியா இருந்தாலும் நான் முதல்ல ஏதாவது சாப்பிடணும் இருந்தேன். எனக்கு பசி. அப்ப அதனால நான் என்ன செஞ்சேன்? ஏதாவது ஒன்று முதல்ல சாப்பிடணும் இருந்தேன். சோ அது ரிசல்ட்ஸ். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. She doesn't like dogs. She doesn't like dogs. அவைக்கு டாக்ஸை பிடிக்காது. As she's allergic to dog skins. அவைக்கு அந்த நாய்கள்ற தோல்ல ஸ்கின், அந்த தோல் வந்து அவைக்கு ஒரு அலர்ஜியை கொண்டு வரதால அவைக்கு டாக்ஸை பிடிக்காது. அப்ப அவைக்கு டாக்ஸ் பிடிக்காதுன்ற ரிசல்ட்ஸ் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ். காரணம் முக்கியம் இல்லை. There could be many reasons. பட் இங்க காரணம் முக்கியம் இல்லை. இங்க நாங்க முக்கியமா பாக்குறது என்னது? ரிசல்ட்டை நாங்க முக்கியமா பாக்குறோம்.
ஐ நீட் டு பை நியூ ட்ரெஸ்ஸஸ் சின்ஸ் ஐ எம் புட்டிங் வெயிட். ஸோ நான் எனக்கு உடம்பு வைக்கிறதால எனக்கு புது உடுப்புகள் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ உடம்பு வைக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. உடம்பு வச்சுட்டு இப்ப நான் என்ன செய்யலாம்? புது உடுப்பு வாங்கணும். ஸோ ஐ நீட் டு பை நியூ ட்ரெஸ்ஸஸ். ஸோ இங்க ரிசல்ட்க்கு நான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறேன். ஐம் புட்டிங் வெயிட். ஸோ ஐ நீட் டு பை நியூ ட்ரெஸ்ஸஸ் சின்ஸ் ஐ எம் புட்டிங் வெயிட். We should wear mask as the virus spreads everywhere rapidly. ஸோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது காமனான விஷயமா போயிட்டு, அப்ப அதனால நான் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அதுக்குரிய ரிசல்ட் என்ன? நான் வந்து என்னது அந்த மாஸ்க் வியர் பண்ண வேண்டும். மாஸ்க் அந்த முகக்கவசம் அணிய வேண்டும். அப்ப இங்க எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம். He put on his coat since it is very cold. குளிரா இருந்ததால அவர் அந்த கோட்ட போடுறாரு. அப்ப இங்க குளிரா இருக்கிறது முக்கியம் இல்ல. கோட் போடுறது தான் முக்கியம். அங்க ரிசல்ட் தான் முக்கியம். அப்ப இங்க நாங்க ரீசன பார்த்தோம். ரீசன் முக்கியமா இருக்கக்குள்ள பிகாஸ் போடுறீங்க. இங்க உங்களுக்கு ரிசல்ட் முக்கியமா இருக்கக்குள்ள ஆஸ் அல்லது சின்ஸ் போடுறீங்க. இப்ப இப்ப நீங்க ஒரு ஆளோட பேசுறீங்க. நீங்க பேசுற ஒரு ஆள் லிசன் பண்றாரு. இங்க பிகாஸ் போட்டா சரி வருமா? அல்லது ஆஸ் போடுறதா, சின்ஸ் போடுறோமான்ற அந்த கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருக்கலாம். இப்ப நான் எப்படி ஆஸ் போடுறது அல்ல சின்ஸ் போடுறது, பிகாஸ் போடுறத நான் வந்து எப்படி நான் தெரிஞ்சு கொள்றது? இதுக்கு சிம்பிளான ஆன்சர் என்னடா, இத டிசைட் பண்றால் நீங்க தான். நீங்க பேசுறீங்கன்னா, பேசுற ஆள் தான் இத டிசைட் பண்றது. ஸோ பேசுறவருக்கு தான் அந்த ஸ்பீக் பண்ற ஆளுக்கு தான் தெரியும். ஸ்பீக்கர் அத சொல்ற ஆளுக்கு தான் தெரியும். ரீசன் முக்கியமா அல்லது ரிசல்ட்ஸ் முக்கியமான்றத டிசைட் பண்றால் த பெர்சன் ஹூ ஸ்பீக்ஸ். பேசுற ஆள் தான் அத டிசைட் பண்ணுவேன். அப்ப இங்க ஆஸ் போடலாம். இப்ப சொல்லுவோமே, I learn English as I want to improve my knowledge. இப்ப as I want to improve my knowledge என்று போட்டேன்டா, இங்க I learn English தான் எனக்கு முக்கியமா இருக்கு. ரீசன் முக்கியம் இல்ல, ரிசல்ட் தான் முக்கியம். We will go to restaurant this Sunday. ஸோ எப்படியும் இந்த சென்டென்ஸ்ல சாமோட பர்த்டே தானே முக்கியம். ரைட். இங்க பார்ப்போம். The government will impose curfew as there could be violence after the election. ஸோ இங்க வயலன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து சட்டவிரோதமான என்ன சொல்றது? இந்த போராட்டங்களும், சண்டைகள் அப்படி இருக்கிறதால, முக்கியமான ரிசல்ட் என்ன வரப்போது? அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்த அமல்படுத்த போகுது. அப்ப இங்க ரிசல்ட் முக்கியமானதுக்குள்ள நீங்க ஆஸ் போடலாம். The government will impose curfew as there could be violence after the election. Don't smoke as it is injurious to health. அப்படின்னு உங்களுக்கு சொல்ல இயலும். இங்க ரிசல்ட்டுக்கு நீங்க முக்கியம் கொடுக்கக்குள்ள as அல்லது since பார்க்கலாம். Don't smoke since it's injurious to health. The government will impose curfew since there could be violence after the election. I learn English since I want to improve my English knowledge. அப்ப இங்க as since போடுறத டிசைட் பண்றால் நீங்க தான். இங்க நீங்க because போடுற இடத்துல because போடலாம். I want to learn English because I am doing a degree program. She doesn't like dogs because she is allergic to dog skins. அப்ப இங்க நான் அவைக்கு டாக் ஸ்கின்ஸ்ல அலர்ஜி இருக்குன்றது நான் இம்பார்ட்டன்ட் பண்ணக்குள்ள, அத ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள, இங்க எனக்கு பிகாஸ் போட முடியும். அப்ப நீங்க ஒரு காரணத்த தெரிவிக்கும் போது, காரணத்துக்கு 2 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ இணைச்சு தான் நீங்க சொல்றீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட், மற்ற ஸ்டேட்மெண்ட் ரீசன். அப்ப நீங்க ரீசன்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது, ரீசன நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது பிகாஸ் பாவிக்கிறீங்க. ரிசல்ட்ட நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஆஸ் அல்லது சின்ஸ்ன்றது உங்களுக்கு இங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நீங்க உங்களோட சென்டென்ஸ், உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ நீங்க நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ ஜாயின் பண்ணி ஆஸ் போடுறதா, பிகாஸ் போட்டா சரி வருமான்றத நீங்க டிசைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப இப்ப நாங்க தெளிவா படிச்சிருக்கோம் என்ன பிகாஸ்ன்றது ஆஸ் அல்லது சின்ஸ்ன்றது எங்க பாவிக்கிறோம்ன்ட்டு. When you give more importance to the reason, you use because. On the other hand, when you want to focus more on the result, then there you use as or since. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே கம்ப்ளீட்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப கம்ப்ளீட்டான ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லக்குள்ள என்ன வரும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும். அது தவிர அதுக்குரிய ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் இருக்கு. அப்ப 2 பக்கம் பாருங்க ரிசல்ட்ஸ்ற சைடும், ரீசன்ட் சைடுமே உங்களுக்கு 2 பக்கமும் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க பிகாஸ் அல்லது ஆஸ் சின்ஸ் போடக்குள்ள 2 பக்கமுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஸ்டேட்மெண்ட் வருது. I want to learn English
இட்ஸ் a complete statement. I'm doing a degree program. அதுவும் ஒரு complete statement. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, I learn English அது ஒரு complete statement. I want to improve my knowledge. அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க பிகாஸ் யூஸ் பண்றனாலும், ஆஸ் சீன்ஸ் என்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றனாலும், அது கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்ஸ இணைக்கிறாரு. கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு சப்ஜெக்டும், ஒரு வேர்பும் இங்க நீங்க வரக்கூடிய மாதிரி ஆட் பண்றீங்க. இங்க வேர்ப் ஒன்று இருக்கணும். 2 பக்கமுமே ஒரு வேர்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். ரைட். அப்ப பார்த்தோம்னா, இந்த கன்ஜங்ஷன்ஸ் என்று சொல்றது, இப்ப உங்களுக்கு தெரியும் டிபெண்டன்ட் க்ளாஸஸ், இண்டிபெண்டன்ட் க்ளாஸஸ் இருக்கு. அத நீங்க ஏர்லியா படிச்சிருப்பீங்க. தெரிஞ்ச ஆட்களுக்கு ஓகே. தெரியாதவங்க இன் ஃபியூச்சர் நீங்க அத படிக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம்னா, ஒரு முழுமையான ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 ஒரு வாக்கியங்கள் 2 வாக்கியங்கள். வாக்கியங்கள் என்ன? எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் எல்லாம் இருக்கும் என்ன? அப்ப 2 வாக்கியங்கள் இணைக்கிறதுக்காக தான் இந்த கன்ஜங்ஷன்ஸ் நாங்க பாவிக்கிறோம். அல்லது இந்த லிங்கிங் வேர்ட்ஸ். 2 வாக்கியங்கள இணைக்கிற வேர்ட்ஸோட பேர் என்ன? லிங்கிங் வேர்ட்ஸ் என்று சொல்லுவோம். அல்லது கன்ஜங்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பிகாஸ், ஆஸ், சின்ஸ் நிறைய இருக்கு. அதுல நாங்க ரீசனுக்கு பாவிக்கிறது தான் இந்த பிகாஸும், ஆஸ் அல்லது சின்ஸ்ன்றத பாவிக்கிறோம். அப்ப ஐ லேர்ன் இங்கிலீஷ்ன்றது ஒரு முழுமையான வாக்கியம். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை நாலேஜ்ன்றது ஒரு முழுமையான வாக்கியம். இப்ப நீங்க இத இணைக்கும் போது என்ன நடக்குதுண்டா, இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் பிகாஸ், ஆஸ், சின்ஸ்ன்றத பாவிக்கிறீங்க. இது அப்ப 2 பக்கமும் முழுமையான வாக்கியம் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இத தேவைன்னா நீங்க எழுதி வச்சுக்கொள்ளலாம். 2 பக்கமுமே வாக்கியங்கள் இருக்கும்போது, நீங்க இந்த பிகாஸ், சின்ஸ், ஆஸ்ன்றத பாவிக்கிறீங்க. ரைட். ஸோ எத்தன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பிகாஸ் ஆஃப்ன்றத பாவிப்பாங்க சில பேர். பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப்ன்றத பாவிப்பாங்க சில பேர். அப்ப இந்த பிகாஸ் ஆஃப்ன்றத நீங்க எங்க பாவிக்கலாம்? வேர் யூ கேன் யூஸ் தட். இந்த பிகாஸ் ஆஃப்ன்றத உங்களுக்கு அங்க இத பாவிக்கக்கூடிய மாரி இருக்கும். ரைட். அத பார்ப்போம். அப்ப இந்த பிக்காஸ் ஆஃப்ன்றதுக்கும், பிக்காஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதான் இப்ப சொன்னேன். பிக்காஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது, பிக்காஸுக்கு அடுத்ததா ஒரு வாக்கியம். உங்களுக்கு சிம்பிளா விளங்கக்கூடிய மாரி சொல்லணும்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து வரும். சென்டென்ஸ் ஒன்னுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கலாம், வெர்ப் இருக்கணும். அங்கால ஆப்ஜெக்ட்டோ, அதுக்குரிய காம்ப்ளிமெண்ட்ஸோ, அட்வர்பியலோ எதுவும் இருக்கலாம். ஆனா கட்டாயமா ஒரு வெர்ப் வந்து இருக்கணும். சப்ஜெக்ட் இருக்கலாம். அப்ப ஒரு வாக்கியம் வந்து பிக்காஸுக்கு அடுத்ததா வருது. ஆனா பிக்காஸ் ஆஃப்ன்னு சொல்லும்போது பிக்காஸ் ஆஃப்ன்னு சொல்லும்போது, அதுக்கு அடுத்ததா நீங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்ட போட முடியாது. ஒரு வாக்கியத்த உங்களால அங்க ஆட் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். ரைட். நீங்க இங்க பிக்காஸ் ஆஃப் என்று யூஸ் பண்ணும்போது, பிக்காஸ் ஆஃப் அல்லது டியூ டூ என்றத ரீசன்ஸ் குடுக்கிறதுக்காக பாவிக்கலாம். பிக்காஸ் ஆஃப் அல்லது டியூ டூ. பிக்காஸ் ஆஃப், டியூ டூ. இது 2மே இந்த நாங்க முதல்ல பார்த்தது போல, இங்கிலீஷ்ல நீங்க ரீசன சொல்லும்போது, இந்த 2 விஷயங்களையும் பாவிக்கலாம். ஆனால், இந்த பிக்காஸ் ஆஃப்ம், டியூ டூவும் குடுக்கும்போது, இதுக்கு பிக்காஸ் ஆஃப்க்கும், டியூ டூக்கும் அடுத்ததா ஒரு வாக்கியத்த உங்களுக்கு அமைக்க முடியாது. ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு அமைக்க முடியாது. அப்ப அதுல என்ன வரும்ன்றது பார்ப்போம். ரைட். அப்ப இதுல பாருங்க, இந்த பிக்காஸ் ஆஃப் அல்லது இந்த டியூ டூ நாங்க எங்க பாவிக்கலாம்ன்னு பார்த்தா, இந்த பிக்காஸ்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தானே, ரீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்போது தான் நான் இந்த பிக்காஸ்ன்றத பாவிக்கிறேன். ரீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது பிக்காஸ். இப்ப பிக்காஸ் ஆஃப்ம் எங்க வருதுண்டா, ரீசனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்போது தான் இந்த பிக்காஸ் ஆஃப்ம் பாவிக்கிறீங்க. இட் இஸ் யூஸ்ட் டூ இண்டிகேட் த ரீசன். பாருங்க, இட் இஸ் யூஸ்ட் டு இண்டிகேட் த ரீசன் ஆர் காஸ் ஆஃப் சம்திங். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும்போது பிக்காஸ் ஆஃப் பாவிக்கிறீங்க. இட் டிபிக்கலி மாடிஃபைஸ் அ வெர்ப். இப்ப இதுக்கு முதல் வார ஸ்டேட்மெண்ட்ல, அதுக்கு முதல் வார ரிசல்ட்டா இருக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த வெர்ப் என்ன சொல்லுதோ, அந்த வெர்ப் அந்த முதலாவது வார ஸ்டேட்மெண்ட்ல வெர்ப் என்ன சொல்லுதோ, அந்த வெர்ப்ப மாடிஃபை பண்றது தான் இந்த பிக்காஸ் ஆஃப்பா இருக்கு. இட் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ நவுன், ப்ரோனவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ். அப்ப பாருங்க, நான் சொன்னது போல இந்த பிக்காஸ் ஆஃப்ன்றது ஒரு முழுமையான வாக்கியத்த கேரி பண்ணாது. முழுமையான வாக்கியத்த கொண்டு வராது. அப்ப இந்த பிக்காஸ் ஆஃப்க்கு அடுத்ததா பாருங்க, இந்த இந்த பாக்ஸ்ல இருக்கு. பிக்காஸ் ஆஃப்க்கு அடுத்தது என்ன வரணும்? ஒரு நவுனா நீங்க போடலாம். ஒரு பெயர்ச்சொல் போடலாம். அல்லது நவுன் ஃப்ரேஸ். அந்த நவுன் வாக்கியத்தொடர். பெயர்ச்சொல்லுக்குரிய வாக்கியத்தொடர போடலாம். அல்லது ஜெரண்ட்ன்றத போடலாம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க.
பிகாஸ் ஆஃப் அடுத்தா ஒரு நவுன் வரணும், நவுன் ஃப்ரேஸ் வரணும், அல்லது ஜெரண்ட்ன்றது வரணும். உதாரணத்துக்கு பாருங்க, the flight was cancelled. அந்த விமானத்தினுடைய போக்குவரத்து கேன்சல் செய்யப்பட்டது, ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. the flight was cancelled. flight was cancelled சொல்லக்குள்ள எப்படி வருதுன்னா பாருங்க, இது வந்து verb தானே modify பண்ணுது. இந்த because ofன்றது என்னத்தை modify பண்ணுது? verb modify பண்ணுது. இங்க இந்த flight was cancelled இருக்கிற verb என்ன? was cancelled. the flight was cancelled was cancelled தான் இங்க இதுக்குரிய verb. so the flight was cancelled, cancel ஆயிட்டு. the flight வந்து ரத்து செய்யப்பட்டுட்டு. ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணம் ரீசன் என்ன? அங்க ரீசன் சொல்லும் போது பிகாஸ் ஆஃப் ஸ்டார்ம். இந்த ஸ்டார்ம் சொல்றது என்ன? நவுன். ஒரு முழுமையான சென்டென்ஸ் வருதா? இங்க முழுமையான சென்டென்ஸ் நீங்க போட முடியாது. ஆஃப் பாவிச்சீங்கன்னா முழுமையான சென்டென்ஸ் உங்களுக்கு பாவிக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன். அப்ப அந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு பக்கத்துல நீங்க ஒரு முழுமையான சென்டென்ஸ் யூஸ் பண்ணிடலாது. ஸோ பிகாஸ் ஆஃப்ல அதுக்கு அடுத்த ஒரு நவுன் பாவிக்கலாம், நவுன் ஃப்ரேஸ் பாவிக்கலாம், ஜெரண்ட்ன்றது பாவிக்கலாம். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி ஃபார்ம். வேர்பிட ஐஎன்ஜி ஃபார்ம் நீங்க ஒரு பேர் சொல்ல பாவிக்கிறது. அதான் ஜெரண்ட் சொல்லுவோம். வேர்பிட ஐஎன்ஜி ஃபார்ம். மிஸ்ஸிங், டேக்கிங், கோயிங், வாக்கிங். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல வர வேர்பை நீங்க ஒரு பேர் சொல்ல பாவிக்கிறது, அதைத்தான் ஜெரண்ட் சொல்லுவோம். The flight was cancelled. ஏன் இந்த flight cancel ஆயிடுச்சு? அப்ப இந்த cancel verb என்ன? cancelன்றது verb. ஏன் cancel ஆச்சு? because of the storm. so the because of explains the reason why the flight was cancelled. so இந்த because of என்ன சொல்லுது? ஏன் இந்த flight cancel ஆயிடுச்சுன்றதுக்கான ரீசன் கொடுக்குது. so because of the storm. புயல் காரணமாக இந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. விமானம்னா அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. நாங்க the flight was cancelled சொல்லிலும். அப்ப இந்த was cancelக்குரிய ரீசன் கொடுக்கிறதுக்கு தான் because ofன்றது நாங்க பாவிக்கிறோம். நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்த was cancelled என்ற verb ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற verb-க்குரிய ரீசன் கொடுக்கும்போது because ofன்றது நீங்க கொடுக்குறீங்க. more examples பார்ப்போம். because of the rain. so because of நீங்க ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணியாலும் அது கடைசியிலையும் வரலாம். we stayed home. மழை காரணமாக நாங்க வீட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற verb என்ன? stayed. வீட்டே இருந்தோம். ஏன் இருந்தீங்க? verb தானே, verb-க்குரிய ரீசனை தானே கொடுக்கணும். stayedன்றது verb. ஏன் இருந்தீங்க? மழை காரணமாக. so because of the rain. we stayed home because of the rain. இந்த ரீசனை பாருங்க. we missed the bus. நாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். என்ன செஞ்சீங்க? மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன ரீசனுக்காக? காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் ஜாக். ஜாக் காரணமாக, ஜாக் லேட் ஆயினதாலேயோ அல்லது ஜாக் வராதாலேயோ நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பஸ்ஸை மிஸ் பண்ணினதுக்கான காரணம் யாரு? ஜாக். நான் வீட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன? ரெயின். அப்ப இங்க இந்த ரிசல்ட்ல வர வேர்ப், அந்த வேர்புக்கு என்ன ரீசன் என்று கொடுக்கிறது தான் பிகாஸ் ஆஃப். we stayed home because of the rain. we missed the bus because of jack. so என்னத்துக்கு மிஸ் பண்ணீங்க? because of jack. stayed ஏன் இருந்தீங்க, வீட்டு இருந்தீங்க? because of rain. the concert was postponed. concert was postponed. அந்த கான்சர்ட் வந்து இதை வந்து தள்ளி வச்சிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன்? போஸ்ட்போன் பண்ணதுக்கான காரணம் என்ன? because of the technical difficulties. தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இந்த கான்சர்ட், இந்த நிகழ்வை அவங்க ஒத்தி வச்சிருக்காங்க. the concert was postponed because of the technical difficulties. postponed அதை ஒத்தி வைத்ததுக்கான காரணம் என்ன? technical difficulties. he got the promotion. he got promotion. got the promotion. அவர் ப்ரொமோஷன் எடுத்து என்னத்துக்காக ப்ரொமோஷன்? என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அவருடைய கடின உழைப்புக்கும் அவருடைய டெடிகேஷன், தியாகத்துக்கும் கிடைச்சதுதான் இந்த ப்ரொமோஷன்.
அப்ப got the promotion அந்த gotன்றதுக்குரிய ரீசன் தான் why because of his hard work and the dedication. We arrived late to the meeting. We arrived late. நாங்க தாமதமா தான் வந்தோம். காரணம் என்ன? Because of the traffic. அங்க traffic இருந்ததால நாங்க மீட்டிங்க்கு வர லேட் ஆயிட்டு. அப்ப வர லேட் ஆயினது அது verb என்ன? arrivedன்றது verb. வர லேட் ஆயினதுக்குரிய காரணம் என்ன? Because of the traffic. அதுக்குரிய காரணம் because of the trafficன்றத நாங்க சொல்லுவோம். Right. I believe you all have understood this. பாருங்க அப்ப அந்த நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல அங்க ஒரு verb இருக்கு தானே? அந்த verbுக்குரிய ரீசன் சொல்லும்போது நீங்க because ofன்றது உங்களால பாவிக்க முடியும். We stayed home because of the rain. We missed the bus because of Jack. The concert was postponed because of the technical difficulties. He got the promotion because of his hard work and dedication. Because of the traffic, we arrived late to the meeting. பிகாஸ் ஆஃப் போடும் போது இங்க நான் கம்ப்ளீட்டான எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே போடல பாருங்க. பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்ததா வந்து எந்தவித கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. ஒரு சென்டென்ஸ் இருக்கா? இல்ல. நவுன் தான் இருக்கு. The rain, Jack, technical for noun phrase. Because of his hard work and dedication. Noun phrase. Traffic. பாருங்க எல்லாமே noun வேர்ட்ஸ் அதில் தான் இருக்கு. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஆஃப் வந்ததுன்னா முழுமையான வாக்கியம் போட முடியாது. பெயர் சொல் அதுக்குரிய தொடர் அல்லது ஜெரண்ட் உங்களுக்கு பாவிக்கக்கூடியமா இருக்கு. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பிகாஸ் ஆஃப் போல டியூ டுன்றதை நான் அங்க பாவிக்கலாம். டியூ டு பிகாஸ் போல ஒரு ரீசன் கொடுக்கிறது தான். ஆனா இதுல எங்க பாவிக்கலாம்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ் டு ஷோ அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் அண்ட் த ரீசன். இப்ப இந்த பிகாஸ்ன்றது எங்க பார்த்தோம்? பிகாஸ் ஆஃப்ன்றது இந்த பிகாஸ் ஆஃப்க்கும் வேர்புக்கும் தான் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் ஆஃப்க்கும் வேர்புக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனை இங்க காட்டுது. பிகாஸ் ஆஃப்க்கும் வேர்புக்கும் தான் நீங்க கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்னா அது வேர்புக்கு காரணத்தை சொல்லுது. அட் த சேம் டைம் டியூ டுன்றதை பாவிச்சீங்கன்னா அந்த டியூ டுன்றது அந்த முதலாவது வாக்கியத்தில் இருக்கிற நவுனுக்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு வருது. ரீசனுக்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு வருது. டியூ டுன்றது நவுன். அப்ப பிகாஸ் ஆஃப் நீங்க பாவிக்க போறேன்னா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் ஆஃப்ன்றது ஒரு வேர்புக்கும் ரீசன் அந்த பிகாஸ் ஆஃபும் வேர்பு. டியூ டு பாவிக்கிறீங்கன்னா அந்த ரீசனுக்கும் நவுனுக்கும் கனெக்ஷன். பிகாஸ் ஆஃப்ன்றது வேர்புக்கும் ரீசனுக்கும். டியூ டு என்று சொல்றது நவுனுக்கும் ரீசன். எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா சரி. அப்ப it is used to show a direct relationship between the noun and the reason. It typically modifies a noun and is often preceded by a form of the verb to be is. அதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்தீங்கன்னா அந்த வாக்கியத்துல முதலாவது வார நவுனுக்கும் நாங்க கொடுக்கிற ரீசனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதான் டியூட். அப்ப இந்த டியூட்ன்றது டிபிக்கலி சாதாரணமாகவே எப்படி வரும்டா இந்த டு பி வேர்புக்கு அடுத்ததா தான் நாங்க இந்த டியூட்டுவை பாய்ப்போம். டு பி வேர்ப் என்ன? ஆம், இஸ், ஆர், வர்ஸ், வர் அதைத்தான் நாங்க டு பி வேர்ப்னு சொல்லுவோம். ஆம், இஸ், ஆர், வர்ஸ், வர் அந்த இதைத்தான் நாங்க டு பி. அப்ப ஆம், இஸ், ஆர், வர்ஸ், வர்க்கு அடுத்ததா தான் அந்த டியூட்டுன்றது வரணும் அல்லது வில் பி வரும். இஸ், ஆர், வர்ஸ், வர், வில் பி இதுக்கு அடுத்ததா டியூட்டியும் நீங்க பாவிக்கலாம். அப்ப இது ஒரு வாக்கியம் தொடர்ந்து வருது. இங்கேயும் நான் வந்து 2 வாக்கியங்களை இணைக்கல. ஒரே வாக்கியத்துல இதை நான் கம்ப்ளீட் பண்றேன். அப்ப டியூ டுன்றது ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா டியூ டுக்கு அடுத்ததா ஒரு நவுனோ நவுன் ஃப்ரேஸோ வரணும். இப்ப பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்து என்ன வந்தது? நவுன் ஃப்ரேஸ் ஜெரண்ட் வந்தது போல டியூட்டுக்கு அடுத்ததான் நவுனும் நவுன் ஃப்ரேஸும் தான் வரணும். ஜெரண்ட் வராது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பார்ப்போம். இங்க the flight the cancellation noun என்ன? cancellationன்றது noun. The cancellation of the flight was பாருங்க was வருது due to the storm.
டியூ டு த ஸ்ட்ராம்டா டியூ டு என்றாலும் காரணமாகன்னு தான் சொல்லும். புயல் காரணமாக என்று வருது. புயல் காரணமாக. அப்ப பாருங்க இங்க எங்க கனெக்ஷன் எங்க வருது? நவுனுக்கும் டியூ டு என்ற ரீசனுக்கும். நவுனும் ரீசனும். இங்கதான் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுது. நவுனுக்கும் ரீசனுக்கும் ரிலேஷன்ஷிப் வருது டியூ டு நீங்க பாவிக்கும் போது. பிகாஸ் ஆஃப் பாவிக்கும் போது என்ன நடக்குது? வேர்புக்கும் ரீசனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. அவ்வளவுதான் வித்தியாசம். The cancellation of the flight was due to the storm. என்னது? இந்த flight ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் இந்த storm, புயல். So due to modifies the noun cancellation, explaining why it happened. பாருங்க, due to என்றது இந்த noun cancellation என்ற noun modify பண்ணுது. என்ன செய்யுது? இந்த cancellation என்ற noun நீங்க இது modify பண்ணுது. So due to modifies the noun cancellation. இது அந்த cancellation என்றத modify பண்ணுது. இங்க noun modify பண்ணக்குள்ள நீங்க due to பாவீங்க. verb modify பண்ணக்குள்ள because of பாவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். The delay was due to a technical glitch. என்னது? The delay was due to technical glitch. The delay was due to a technical glitch. அப்ப இந்த technical glitch என்றது தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு அல்லது தடுமாற்றம் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் glitch என்றதை பாவிக்கிறேன். டிலே இந்த தாமதம் டெக்னிக்கல் அதாவது தொழில்நுட்ப தடுமாற்றம், தொழில்நுட்ப கோளாறு காரணமான தாமதம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டது. The delay was due to the technical glitch. அப்ப நான் சொன்னது போல பாருங்க, இந்த was என்ற வேர்புக்கு அடுத்து தான் இந்த டியூ டு பாவிச்சிருக்கேன். இங்க நவுன் ஃப்ரேஸ் வந்திருக்கு. டிலே. அப்ப நவுன் இங்க இதுவும் நவுன். இந்த நவுனை மாடிஃபை பண்றதுக்கு தான் இந்த டியூ டுன்றதை நான் பாவிக்கிறேன். இந்த டிலே என்ற நவுன் இங்க டியூ டு மாடிஃபை டியூ டு வந்து இந்த டிலே என்ற நவுனை மாடிஃபை பண்ணுது. Her success was due to years of consistent effort. அவருடைய தொடர்ச்சியான வருஷக்கணக்கான தொடர்ச்சியான அந்த முயற்சி தான் அவருடைய சக்சஸுக்கான காரணம். அப்ப இந்த டியூ டு வந்து her successன்றதை மாடிஃபை பண்ணுது. அவருடைய வெற்றிக்கான காரணம் என்ன? அவருடைய தொடர்ச்சியான அந்த முயற்சி. The postponement of the meeting was the postponement, அதாவது அந்த தாமதம், அந்த ஒத்தி வைக்கிறது. போஸ்ட்போன் பண்றது, போஸ்ட்போன் அது வந்து போஸ்ட்போன் சொல்லக்குள்ள அது வந்து வேர்பா வருது. போஸ்ட்போன் பண்ணு சொல்லக்குள்ள அது நவுனா வருது. இப்ப இங்க நவுனு தானே நாங்க அப்ப the postponement of the meeting was due to the power outage. அதாவது மின்சார தடை காரணமாக அந்த மீட்டிங் ஒத்தி வைக்கப்பட்டது. The closureன்றக்குள்ள மூடுறது. Close and a verb, closure noun. The closure of the restaurant was due to the lack of customers. அதாவது கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் குறைவு காரணமாக அந்த ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டது. அந்த ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டதுக்கான காரணம் வாடிக்கையாளர்கள் வருகை குறைவு. அப்ப இங்க டியூ டுன்றது நவுனை மாடிஃபை பண்ணுது. ரோட் பிளாக் வாஸ் டியூ டு அன் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் காரணமாக இந்த வீதி தடை ஏற்பட்டது. அப்ப இந்த வீதி தடை ஏற்பட்டது காரணம் என்ன? ரோட் ஆக்சிடென்ட். அப்ப டியூ டு வரக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க? இந்த நவுனை நீங்க மாடிஃபை பண்றீங்க. பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்றீங்க? வேர்பை மாடிஃபை, அந்த வேர்ப், அந்த ஆக்ஷன், அந்த செயற்பாடு நடந்ததுக்குரிய காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் வருது. இங்க இருக்கிற பேர் சொல் இதுக்கான காரணம் என்ன? இந்த பேர் சொல் இதற்கான காரணம் என்ன? டியூ டுவை பாவிச்சு. இதான் இந்த பிகாஸ் ஆஃப்க்கும் டியூ டுக்கும் உள்ள வித்தியாசமா நீங்க பார்க்க முடியும். ரெண்டுமே ஒரே ஐடியா கொண்டு வருது.
சில நேரங்கள்ல இந்த டியூ டூ யூஸ் பண்றது இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ரைட். இதுல வந்து அட்வான்ஸா படிக்கிறாக்கள் இருப்பீங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பீங்க, பேசிக் கம்ப்ளீட் பண்ணாக்கள் இருப்பீங்க. பேசிக் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த டியூ டூன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனால நீங்க இந்த பிக்காஸ் ஆஃப்ன்றத மட்டும் பாவிக்கலாம். ஸோ பிக்காஸ் ஆஃப்பும் பாவிக்கிறது, டியூ டூவும் பாவிக்கிறது உங்களோட யூசேஜ பொறுத்து இருக்கு. கட்டாயம் பிக்காஸ் ஆஃப் பாவிக்கணும், கட்டாயம் இந்த இடத்துல டியூ டூ பாவிக்கணும்னு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. உங்களுக்கு பிக்காஸ் ஆஃப் ஈஸியா இருந்தா, பிக்காஸ் ஆஃப் பாவிங்க. அது கொஞ்சம் ஈஸி. உண்மையாவே ஈஸி. ஏன்னா ரீசன் குடுக்குறீங்கன்னு. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, அதுக்கு ரீசன் குடுக்கல, பிக்காஸ் ஆஃப் குடுக்குறீங்க. அப்ப அது கொஞ்சம் ஈஸி. டியூ டூன்றது வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல, மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால இது தெளிவா விளங்கினவங்க டியூ டூவ பாவிங்க. இல்ல டியூ டூ கொஞ்சம் கஷ்டமா இருந்து பிக்காஸ் ஆஃப் பாவிங்க. அது பாவிச்சு உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயின பிறகு டியூ டூ யூஸ் பண்ணக்குள்ள அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ இஃப் ஐ சம் அப் திஸ் இத நான் உங்களுக்கு சம் அப் பண்றேன்டா அப்படி வரும்னா, பிகாஸ், ஆஸ், சின்ஸ் இது 3மே நாங்க ரீசன்ஸ் குடுக்குறதுக்காக யூஸ் பண்ற கன்ஜங்ஷன்ஸ். அப்ப இந்த பிகாஸ நீங்க யூஸ் பண்றீங்கன்டா, ரீசன் முக்கியமாக இருக்கும்போது பிகாஸ் பாவிக்கிறீங்க. விளைவ விட, ரிசல்ட்ட விட ரீசன் முக்கியம் என்னக்குள்ள பிகாஸ் வருது. ரீசன விட ரிசல்ட் தான் முக்கியம். எனக்கு ரீசன் முக்கியம் இல்ல, காரணம் முக்கியம் இல்ல, அதுக்குரிய விளைவு தான் முக்கியம்டா. ஆஸ் அல்லது சின்ஸ பாவிக்கல. 2க்குமே ஒரே அர்த்தம். இத டிசைட் பண்றால் பேசுற ஆள் தான். பேசுற ஆளுக்கு எது முக்கியம்ன்னு அவர் அத எதையும் டிசைட் பண்ணி பேச முடியும். பிகாஸ் ஆஃப் அல்லது டியூ டூன்றது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ கொண்டு வராது. பிகாஸ் ஆஃப்க்கு அடுத்த ஒரு நவுன், நவுன் ஃப்ரேஸ் அல்லது ஒரு ஜெரண்ட் பாவிக்கலாம். இது வந்து இப்ப இதுல முதல்ல சொல்லப்பட்ட அந்த விளைவினுடைய செயல் என்ன? அதாவது வெர்ப் என்ன? வெர்ப மாடிஃபை பண்றதுக்கு. "வி ஸ்டேய்ட் ஹோம்." ஸ்டேய்ட் ஏன் நாங்க வீட்ல இருந்தோம்? வீட்ல இருந்தது தான் முக்கியம். என்னத்துக்கு இருந்தீங்க? பிகாஸ் ஆஃப் த ரெயின். டியூ டூன்றது நவுன். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நவுனுக்கு அதுக்குரிய ரீசன குடுக்குறேன். அந்த நவுனுக்குரிய ரீசன குடுக்குறேன்டா, டியூ டூ டிலே தாமதம். தாமதம் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? டெக்னிக்கல் இஷ்யூ. சக்சஸ். அவிட வெற்றிக்கான காரணம் வெற்றிக்கான அப்ப வெற்றிக்கானன்றக்குள்ள அது பேர் சொல்லு என்ன? வெற்றிக்கான காரணம் என்ன? அவிட தொடர்ச்சியான முயற்சி. போஸ்ட்போன்மென்ட். ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஒத்திவைப்பு. அதற்கான காரணம் என்ன? கரண்ட் இல்லாம போனது. அதாவது மின்சார தடை. குளோஷர். இது மூடப்பட்டதுக்கான காரணம் என்ன? கஸ்டமருடைய வருகை குறைவு. ரோட் பிளாக். வீதி தடை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? ஆக்சிடென்ட். அப்ப நவுனுக்கு நீங்க மாடிஃபை பண்ணி ரீசன் குடுக்கும்போது, டியூ டூவ பாவிக்கிறீங்க. அப்ப இதான் நாங்க ரீசன்ஸ் சொல்றதுக்கான முறையா இருக்கு. அப்ப இப்படியான முறைகள்ல நீங்க ரீசன்ஸ சொல்ல முடியும். இதுல கன்டெம்பரரி யூசேஜ் அதாவது தற்கால இங்கிலீஷ் பாவனையில, இப்ப தற்காலத்துல இங்கிலீஷ் பாவனையில அந்த டியூ டூவ போலவே நீங்க அந்த பிகாஸ் ஆஃப் போலவே டியூ டூவும் உங்களுக்கு பாவிக்க முடியும். அதாவது பிகாஸ் ஆஃப் என்னத்துக்கு பாவிச்சீங்க? வெர்ப மாடிஃபை பண்ண தானே. சாரி அதே போல டியூ டூவும் நீங்க இந்த தற்கால இங்கிலீஷ்ல மாடிஃபை பண்ணியலும். ஆனா அது ஆஃபிஷியலான யூசேஜ் இல்ல. இன்ஃபார்மலான யூசேஜ். அது உங்களுக்கு தெளிவுக்காக சொல்லித் தரேன். பாருங்க. The cancellation of the flight was due to the storm. The cancellation of the flight was due to the storm. The game was cancelled due to the heavy rain. பாருங்க 2யும் நான் ஒரே எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு 2யும் தரேன்டா. 2மே சரியா பாவிக்கிறேன். இப்ப எழுதுறதுக்கு இல்ல, பேச்சு வழக்குக்கு மட்டும் சரி. எழுதக்குள்ள அத எழுதுறதுக்காக இன்னும் அந்த அக்செப்ட் பண்ணல. பேச்சு வழக்குல அக்செப்ட் பண்ணது அப்படின்னா, cancellation of the flight was due to the storm. இப்படித்தானே வரும். இத நீங்க இப்ப வெர்ப முக்கியம் குடுத்து எழுதக்குள்ள எப்படி வரும்டா? The flight was cancelled due to the storm. புயல் காரணமாக கேன்சல் பண்ணப்பட்டது. அத நீங்க எப்படி எழுதலாம்? The flight was cancelled because of the storm. பாருங்க அந்த பிகாஸ் ஆஃப் போலவே நீங்க இந்த தற்கால இங்கிலீஷ்ல பாவனையில டியூ டு பாவிக்க முடியும். டியூ டு
பிகாஸ் ஆஃப் என்னத்துக்கு இந்த வாஸ் கேன்சல் என்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஆனா ட்ரெடிஷனல் இங்கிலீஷ்ல அப்படி நீங்க பாவிக்க இயலாது. இப்ப மாடர்ன் இங்கிலீஷ்ல பேச்சு வழக்குக்கு ரெண்டுமே சரியா வரும். ஸோ இது உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை கொண்டு வந்தது. ஸோ இதுல மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The game was cancelled due to the heavy rain. She missed the bus due to waking up late. The concert was postponed due to the technical difficulties. இதுதான் நாங்க வெளியே பார்த்தோம். The postponement of the concert was due to technical difficulties. இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல சொல்லக்குள்ள the concert was postponed due to technical difficulties. He got a promotion due to his hard work and dedication. We arrived late to the meeting due to the traffic. அப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல நீங்க இப்படியும் பாவிக்கலாம். இந்த டியூ டுக்கு பதிலா பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு போடலாம். பாருங்க, the game was cancelled because of the heavy rain. She missed the bus because of waking up late. The concert was postponed because of technical difficulties. He got a promotion because of his hard work and dedication. We arrived late to the meeting because of the traffic. அப்ப இந்த பிகாஸ் ஆஃப் போலயே இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல டியூ டு உங்களுக்கு பாவிக்கலாம். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த யூசேஜ்லயே நீங்க டியூ டுவை பாவிக்கலாம். மாடர்ன் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு மட்டும், எழுதுறதுக்கு இல்ல, நீங்க பேசுறதுக்கு மட்டும் பாவிக்கலாம். ஸோ ட்ரெடிஷனல் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா இப்போதைக்கு அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பிகாஸ் ஆஃப் மட்டும் பாவிங்க. பிகாஸ் ஆஃப் நீங்க ஃபேமிலியர் ஆயின பிறகு அங்கால டியூ டு உங்களுக்கு பாவிக்க இலகுவாக இருக்கு. ரைட். ஸோ இன்றைய இந்த லெசன்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நம்புறேன். ஸோ விளங்காதவங்க அல்லது லேட்டா ஜாயின் பண்ணவங்க இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப ஒருக்கா பாருங்க. திரும்ப திரும்ப கேட்கும்போது ஸோ யூ கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு இதை விட அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. So I believe this lesson was very useful and interesting, and you all have to practice this and you can start using in your day-to-day conversation. So thank you very much for joining today's session. We will meet up for another brand new session. Until then, stay safe. Have a good night. God bless you. Tada, bye bye. See you guys.